ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம அந்த இரண்டு உலகத்தோடைய பார்ட் 10 தான் பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்லயே மிஸ்டரோடைய ஃபேஸை கில்லருக்கு கொடுத்ததுனால மிஸ்டரோடைய ஃபேஸை கில்லர் எடுத்திருந்தான் இல்லையா, அது எப்படின்ற மாதிரி இப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அதாவது மிஸ்டரோ சிஸ்டம்ல இந்த டபிள்யூ சீரீஸ்க்கு கில்லருக்கு ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஃபேஸை டிரா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைலை ரெஃபர் பண்றதுக்காக அதை எடுக்கும்போது அதுல இருந்து மிஸ்டரோ டிரா பண்ண மான்ஸ்டர் பிக்சர் இருக்கிறத பார்த்து அதை திரும்பி பார்க்கறாரு. அதுல நான் அவனை கொல்லாட்டி அவன் என்ன கொன்றுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்த்த உடனேயே அந்த மான்ஸ்டர் டிராயிங்கை கிழிச்சிட்டு இருக்கவும் சிஸ்டம் ரொம்பவே பிரைட் ஆகி அதுல கில்லருடைய வாய்ஸ் கேக்குது. ஸோ இதை கேட்டதுமே மிஸ்டர் ஓவும் பயந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டபிள்யூ வேர்ல்டுல இருந்து கில்லர் மிரரா அவனுடைய ஃபேஸை பார்த்துட்டு சிஸ்டம் வழியா மிஸ்டர் ஓ கிட்ட ஒரு வழியா நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்தி எனக்கு ஃபேஸை கொடுத்துட்ட, அதுவும் உன்னுடைய ஃபேஸை கொடுத்துட்டியா, எனக்கு இந்த ஃபேஸ் ரொம்பவே சூட் ஆகுது, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு நான் கேங்சுல கொல்லணும்னு சொன்னா நீ கேங்சுல வச்சு என்ன கொலை பண்ணலான்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத பிளான் போட்டிருக்க தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த மிஸ்டர் ஓவும் வாயடைச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஹீரோவை கில்லர் அட்டாக் பண்ணிட்டு போனதும் மிஸ்டர் ஓவும் ஹீரோவை கத்தியால குத்திருப்பார் இல்லையா, ஹீரோவும் திரும்ப மிஸ்டர் ஓவை குத்தியும் அவருக்கு அடிபட்டிருக்காது இல்ல. ஸோ மிஸ்டர் ஓ அங்கிருந்து கிளம்பி போகணும்னு போகும்போது தான் கில்லர் மிஸ்டர் ஓவை பிடிச்சி உனக்கு எப்படி அடிபடல அப்படின்னு மிரட்டி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ கில்லருக்கும் ரெண்டு உலகம் இருக்குதுன்றது எல்லாமே ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் கங்சுல கொல்ற மாதிரி சீன் கொண்டு கில்லருக்கு ஹாப்பி எண்டிங் கொண்டு வரணும்ன்ற மாதிரி மிஸ்டர் ஓ கிட்ட டீல் போட்டு மிஸ்டர் ஓவை விட்டுறான். ஸோ இதனாலதான் மிஸ்டர் ஓ ரொம்பவே பயந்து எப்பவும் ஹீரோவை கொல்லணும்ன்ற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு போல. இப்போ அப்படியே பிளாஷ்பேக் முடிய கரண்ட்ல மிஸ்டர் ஓவும் பயந்து சிஸ்டம் கிட்ட வர சிஸ்டம் கோலியில கில்லர் கையை கொண்டு மிஸ்டர் ஓவை பிடிச்சு இழுத்து உன்னுடைய தாட் கங்சுல கொலை பண்றது தானே, ஸோ என்னுடைய தாட்டும் அதுதான், ஸோ இனிமேல் நீயும் நானும் ஒன்று தான், கங்சுலோடைய கதையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிப்போம், இவ்வளவு நாளா நான் உன்னுடைய ஆர்டருக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிட்டேன், இனி நீ தான் என்னுடைய ஆர்டரை கேட்டு நடக்க போற அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஓவை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு சிஸ்டம்குள்ள கொண்டு போயிட்டான். இதெல்லாம் தெரியாத சூபாங் கேஷுவலா உள்ள கூப்பிட மிஸ்டர் ஓ எந்திரிச்சு சூபாங் கிட்ட எங்க இருக்க, ஹெல்ப் பண்ணு, சூபாங் நீங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்க இதெல்லாம் கேட்டு சூபாங் மயங்கி விழுந்துட்டான். ஸோ கில்லர் மிஸ்டர் ஓ கிட்ட போய் உட்காரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணதும் மிஸ்டர் ஓவும் கில்லருடைய கண்ட்ரோலுக்கு கில்லர் சொல்றதை கேட்க ஸ்டார்ட் பண்றாரு. கில்லர் மிஸ்டர் ஓ கிட்ட சிஸ்டம்ல ஒரு கன்னும் அதுல நிறைய புல்லட்டும் இருக்கிற மாதிரி டிரா பண்ணு அப்படின்னு சொல்ல கில்லர் சொன்னதுமே மிஸ்டர் ஓ தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுட்டு பண்றாரு. கில்லர் இன்னும் நிறைய புல்லட் வேணும், ஸோ டிரா பண்ண ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன்னு சொல்லி கன்னை எடுத்துட்டு ஹீரோடைய பிராட்காஸ்ட் கம்பெனிக்கு அங்க நியூஸ் போயிட்டு இருக்கும் போது எல்லாரையுமே பட்டு பட்டுன்னு சுட ஸ்டார்ட் பண்றான். அதுல கன் ஃபயர் ஆகி கீழே விழுந்த ஒருத்தன் கிட்ட மைக்கை எடுத்து ஹீரோ கிட்ட இவ்வளவு நாளா நீ என்ன தேடிட்டு இருந்தல, அதான் நானே இப்ப வந்துட்டேன், எனக்கும் என்னுடைய ஃபேஸை உன்கிட்ட காட்டணும்னு ஆசை தான், இனி அடிக்கடி நம்ம பார்ப்போம் சரியா அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சிட்டு அதுல இருந்த கேமராவை ஷூட் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறான். ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடிப்பட்ட ஒர்க்கர்ஸை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். இவனால நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சேர்ந்தவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த சைடு போலீஸும் பாத்தீங்கன்னா கில்லரை தேடி அலையிறாங்க. ஸோ இது எல்லாமே எல்லா நியூஸ் சேனலுக்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹீரோயினும் டபிள்யூ வேர்ல்டுல இருந்து இதை பார்த்து ஆமா அப்பா ஏன் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோடைய பிஏ ஹீரோ கூப்பிட்டு எல்லா நியூஸ்லயும் உனக்கு அடிப்பட்டது நியூஸ்ல சொல்றாங்க, ஸோ ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன், ஸோ எல்லாருக்கிட்டையுமே அதை தெளிவா சொல்லிரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட எனக்கு எதுவும் அடிப்படலன்ற மாதிரி சொல்றான். அடுத்தது ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இப்போ அட்டாக் பண்ண கில்லரும் உங்க ஃபேமிலியை கொண்டவனும் ஒரே ஆள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் போது அதுக்கு ரிப்போர்ட்டரும் கில்லரை பத்தின எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. கில்லரை எங்க தேடியுமே கிடைக்கல, எந்த ஒரு சிசிடிவி கேமராலையுமே அவன் மாட்டல, எப்படியும் அவனை நாங்க பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றான். உடனே ரிப்போர்ட்டர் அப்படின்னா ஒருத்தர் உங்க மேல வீணா பழி போட்டாருல அந்த லாயர், அவர் இதுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் லாயரும் நியூஸ்ல பார்த்துட்டு இப்படி மட்டும் நடக்கக்கூடாது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏன்னா இப்போ லாயருக்கு பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நாமினேஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ இந்த டைம்ல இவர் மேல எதுவும் பிளாக் மார்க் வந்தா எல்லாமே போயிடும் இல்லையா, ஸோ அதனால பயப்படுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒருத்தருக்கு மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட நீங்க யாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பயந்து ஐயோ அதுவாங்க இது என்னுடைய சிஸ்டர் கோட், நான் மாத்தி போட்டு வந்துட்டேன், அவன் வேற ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டா. பட் டாக்டருக்கு ஹீரோயின் மேல டவுட் பட்டு அவளை தேடி வரவும் அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் திரும்புற இடமெல்லாம் போலீஸ் இருக்கிறதுனால எங்க போகன்னு தெரியாம ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலோட டெரஸ்க்கு போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றா. ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர்றத ஹீரோயின் பார்த்து கங்சுல என்ன பார்த்திருப்பானோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஹீரோக்கு பின்னாடி இருந்தே அப்படியே தள்ளி ஹீரோ தொடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறான். ஸோ எதுக்குன்னா கில்லர் இவனுடைய ஒர்க்கர்ஸை நிறைய பேரை கொண்டு இருப்பான் இல்லையா, ஸோ இதனால இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்ததும்
பார்த்ததும் ஹீரோயின் கிட்ட, நீங்கள் ஓஜு டாக்டர் தானே, இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்ன, அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாருமே எமர்ஜென்சியில் இருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க பொறுப்பே இல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், எமர்ஜென்சி வார்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃப் டியூட்டியில் இருக்கிறேன், என்னை யாருமே கூப்பிடலை, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதனால தான் இப்படி அப்படின்னும் போது ஹீரோயின் கிட்ட, அப்போது எனக்கும் ட்ரிங்க்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோ கிட்ட ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, இப்போ எனக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது அதுக்கு ஹீரோயின், அதை நீங்கள் குடிங்க, என்கிட்ட இன்னொன்று இருக்குது, நீங்கள் குடிங்கன்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நானும் உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன், என்னை ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி, அதுவா நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்தீங்க அப்படின்னு அவளுடைய வெட்டிங் ரிங்கை வச்சுக்கிட்டே சொல்கிறா. அப்போ ஹீரோவுக்கு பிஏ கால் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, ஸோ வான்ற மாதிரி கூப்பிடவும் ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது டிவி ஓடுற சவுண்ட் கேட்டு ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோன்ற மாதிரி நினச்சி, அதுவும் அவளுடைய ஃப்ரெண்டு தான் இருக்கான்ற மாதிரி நினச்சி டிவி வால்யூமா லோ பண்ணுறான்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு டிவியில் கங்சுல் நேம் சொல்கிறத கேட்டு அவள் இன்னுமே டபிள்யூ வேர்ல்டில் தான் இருக்கோன்ற மாதிரி தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. ஸோ அவளை பார்த்ததும் அங்கே உள்ள நர்ஸ், நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் ரூம் மாறியே வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அதில் இருந்த பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. வயிறு வர பசிக்கும் இல்லையா, ஸோ நம்ம வேர்ல்டுக்கு போகலையா, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறா. ஹீரோயின் சாப்பிட்ற இடத்துக்கு ஹீரோடைய பிஏ செக்யூரிட்டி வரவும் ஹீரோவை பார்த்து கீழே குனிஞ்சிக்கிறாங்க. பட் ஹீரோவும் ஹீரோயினை நோட் பண்ணிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி சாப்பிட வர ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி ஸ்டாஃப் ரூமில் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த குக்கீஸ்லாம் சாப்பிடலான்ற மாதிரி எடுத்து சாப்பிடும்போது அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்கவும் ஹீரோயின் நர்ஸோடைய கையை தள்ளி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரா. ஹீரோயின் இப்படி டபிள்யூ வேர்ல்டில் இருந்து போக முடியாமல் கிடைச்சதை சாப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோடைய பிஏ இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதை பார்க்குறா. உடனே ஹீரோயின், நம்ம ஏன் இவ வீட்டுக்கு போகக்கூடாது, அவளுடைய பாஸ்வேர்டும் நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பிஏவுடைய வீட்டுக்கு போய் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு மேகி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸும் அழுக்காக இருக்கும், ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அது போக பிஏ கிட்ட இருந்து கொஞ்சம் காசும் எடுத்துக்கிட்டு, சாரி எனக்கு வேறு வழி தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம்க்கு வெளியில் யாரோ வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. ஐயோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ தான் பிஏ கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே அவளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். உள்ளே வந்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணி இருக்கிறத பார்த்ததுமே கபோர்டும் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக திருட வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சி டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கிளம்ப போகிற மாதிரி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். ஹீரோயினும் நல்ல வேலை போயிட்டான் போல அப்படின்னு கதவு பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ சடனாக வந்து ஹீரோயின் இருக்கிற டோர்கிட்ட வந்து ஒரு எத்து விடவும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டுறாங்க. அவளுக்கு லிப்பில் வேற அடிபட்டுருது. ஹீரோ உள்ள வந்து அது யாரா இருக்குன்ற மாதிரி திரும்பி பார்க்கவும் தான் தெரியுது அது ஹீரோயின். உடனே ஹீரோயின் கிட்ட, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. உடனே ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்து பிஏவுக்கு அனுப்பி, இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிஏவும், எனக்கு இந்த பொண்ணை யாருன்னே தெரியலையே, இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதை பார்த்து ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும், வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின், எனக்கு ரொம்பவே பசிச்சுது அதான் சாப்பிட வந்தேன் அப்படின்னும் போது, உனக்கு பசிச்சுதுன்னா நீ வெளியில் போய் சாப்பிடு, இங்கே ஏன் வந்த அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஃபுட் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, ஒரு டாக்டர் கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட காசு இல்லையா, உண்மையை சொல்லு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் இவ்வளோ ஒரு டவுட்லேயே பார்த்து, இப்போ மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட போலீஸை வர சொல்கிறான். வர சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, போலீஸ் வந்து கேட்பாங்க, அப்போ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், சரி போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டு போகட்டும், அங்கே டைமுக்கு டைம் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பாங்கல்ல, அதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஹீரோ, ஹே நீ ஒன்றும் ஹோட்டல் போல சரியா, ஜெயிலுக்கு போகிற, அங்கே இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரியா அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின், எனக்கு தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, அதனால தண்ணி வேற நல்லா கொதிக்குது, ஸோ மேகி மட்டும் சாப்பிடவா போலீஸ் வர்றதுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஹீரோக்கு இப்படி கேட்டதுமே லைட்டாக ஃபீல் ஆகிருது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மேகியை குக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, அம்மா உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோயின், ஓஜு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய ரியல் நேமை சொல்லு, உன்னுடைய வீடு எங்கே இருக்குது, உன்னுடைய ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டு, அப்போ உன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு என்னை மாதிரி இருக்குன்னு சொன்னியே அப்படின்னு கேட்டுக்கிட்டே மேகி கொடுக்கவும்
வைக்கவும் ஹீரோயின் சூடோட வாயில் எடுத்து வைக்க அப்போ அவளுக்கு லிப்ல அடிபட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பட்டு வலிச்சிருது. அச்சோ வலிக்குதே அப்படின்னும் போது ஹீரோயினுடைய லிப்ல ஆயில்மெண்ட் போட்டு விட்டுறான். ஸோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா, ஸ்டாப் பண்ணு, என்ன எதுக்கு நீ டச் பண்ற, இப்படி என் மேல ஏன் கேரிங்கா இருக்கிற, நான் தான் காசு இல்லாம திருட கூட வந்துட்டேன், அப்படி இருந்தும் உன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேனா, நான் தான் உன்னை விட்டு விலகி போகணும்னு தானே நினைக்கிறேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ எதுக்கு என்கிட்ட வர, நீ இப்படி பண்றதுனால எனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது, என்னுடைய மனசு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு எமோஷனலாகி கத்தவும் அதை கேட்டு ஹீரோவும் இப்போ நான் என்னடா கேட்டுட்டேன் இப்படி கோவப்படுறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குற. உடனே ஹீரோயின் வெட்டிங் ரிங்கை கலட்டி காமிச்சு இதுதான் என்னுடைய வெட்டிங் ரிங், என்னுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஆகலை, எங்களுக்குள்ள டிவோர்ஸும் ஆகலை, என்னை விட்டு காணாமல் போயிட்டான், அவன் கூட இருக்கும்போது சின்ன சின்ன டாஸ்க் பண்ணி சந்தோஷப்படுத்தினான், அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண யார் வந்தாலுமே கேர் பண்ணாலுமே அவன் நினைப்பு தான் வரும், ஸோ அதனால தான் கோவப்பட்டேன், அவனுக்கு ஹாப்பி என்டிங் வரணுன்றது தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி புரியாத புதிரிலே சொல்ல நமக்கு புரியுது, ஹீரோக்கு புரியல, என்னடா இவ சொல்றான்ற மாதிரி ஹீரோ பார்க்குறேன். அப்புறமா எனக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, என்கிட்ட காசும் இல்லை, என்னால் முடியலை அப்படின்னு தேம்பி அழுதுகிட்டு என்னை தனியாக விடு, நான் சாப்பிட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் செக்யூரிட்டியும் போலீஸை கூப்பிட்டு வரவும் ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்கிறாங்க. ஹீரோவும் இதை நோட் பண்ணிட்டு போலீஸ்கிட்ட நானே இதை டீல் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஸோ அவங்க போனதும் ஹீரோயின் கிட்ட வரவும் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஏன் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் உன்னை பார்த்தா திருடுறது மோட்டிவ் இல்லைன்றது புரியுது, அது போக கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது தான் குறியா இருந்தேன், அதனால தான் நானே உன்னை டீல் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது நான் ஃபுட்டு சாப்பிட்டு தான் வந்தேன், ஸோ வேற எந்த மோட்டிவும் கிடையாது, நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி ஹீரோ கிட்ட எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் கன் சூட்டில் இறந்த ஒர்க்கர்ஸோடைய ஃபேமிலியை பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டும் நீ உடனே இங்கே வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் நியூஸில் காமிக்கிறாங்க கங்சுலோடைய ஃபேமிலியை கொலை பண்ணதும் ப்ராட்காஸ்டில் கன் ஷூட் பண்ணதும் ஒரே ஆள் தான் அப்படின்னு 80% மக்கள் வந்து நம்புறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை லாயரும் கேட்டு டென்ஷன் ஆகி அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கிறான். அதுக்கு லாயரோடைய ஃப்ரெண்டும் கில்லர் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா நீ அவ்வளோதான், உன்னால இந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்க முடியாது, என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு லாயரும் இதை எப்படிலாம் விட மாட்டேன், நான் நினைச்சதை அடைஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். இப்படி டென்ஷன் ஆகி லாயர் வந்து கார்ல கத்தவும் அப்போ கில்லர் லாயருக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுறான். கில்லர் கால் பண்ணதும் லாயர் வந்து யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கில்லர் என்ன தெரியாதா, என்னதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நான் ஃபேமஸான ஆளா மாறிட்டேன், நீயும் கூட என்னுடைய கதையை முடிக்கணும்னு நினைக்கிற தானே அப்படின்னு கேட்கும்போது லாயர் வந்து டக்குன்னு காலை வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ கில்லர் லாயர் கிட்ட கேங்ஸ்டரை வச்சு என்னை கொலை பண்ணி அந்த பழிய தூக்கி கங்சில் மேல போட்டுறது தானே உன்னுடைய பிளான் அப்படின்னு கேட்கறான். லாயரும் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கில்லரும் எனக்கு எல்லாமே தெரியும், கங்சுல மாட்டி விட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீயும் என் கூட சேர்ந்துட்டா நான் உன்னை பிரசிடென்ட் ஆக்கி உன்னை ஃபேமஸான ஆளா மாத்துவேன், எனக்கு கங்சுல பத்தினா எல்லாமே தெரியும், நீ வேற ஏதாவது பண்ண நினைச்சா அப்புறமா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், ஸோ நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைக்காத, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிரு, இதுதான் நம்மளுடைய டீல், கங்சுல நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன் மேல பழைய போடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஹீரோவும் ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்படியே சீன் கட் பண்ணா அந்த சைடு மிஸ்டர் ஓவை காமிச்சா கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் மிஸ்டர் ஓவை கண்ட்ரோல் பண்ணி கில்லர் சொல்றபடி மிஸ்டர் ஓவை வந்து ஸ்கிரிப்ட் எழுத சொல்றான். அவரும் மந்திரிச்ச மாங்கா மாதிரி கில்லர் சொல்றபடி கேட்டு கில்லரோடைய சரி பாதி மாதிரி ஆயிட்டு வராரு. இந்த சைடு ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுமே செக்யூரிட்டி கிட்ட ஓஜுவை பாத்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன், கார்ல வெயிட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். உடனே ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவருடைய ஒய்ஃப் கிட்ட வெளியில போனா கங்சுல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ ஃபேமிலி ஃப்ரெண்டை பார்த்ததும் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா, கில்லரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட யாருன்னு தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை வாய்ஸ் ரெக்கார்ட்ல எனக்கு மேல் அனுப்பியிருக்காங்க, நீ அதை கேளு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டா காட்டுறாரு. அதுல ஹீரோடைய அப்பா வாய்ஸ்ல ஹீரோடைய அப்பா ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால எதுக்கு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ திட்டுறாரு. அதுக்கு ஹீரோ பதிலுக்கு அப்பா கிட்ட சண்டை போடவும் உடனே ஹீரோடைய அப்பா ஹீரோவை இனிமேல் நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, இனிமேல் நீ என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளியில போக சொல்றாரு. ஹீரோவும் அவனுடைய அப்பாவே அடிக்க போக அதை தடுக்க ஹீரோடைய அம்மா இடையில வந்து கங்சுல தடுக்க வரவும் டக்குன்னு கன் ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. ஸோ இதெல்லாம் கில்லருடைய பிளான் போல. இதை கேட்டதுமே ஹீரோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட இது ஃபேக்கா யாரோ ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஃபேமிலி ஃப்ரெண்டும் எனக்கு உன்னுடைய அப்பாவுடைய வாய்ஸ் நல்லாவே தெரியும், அது எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய வாய்ஸ் மாதிரியே இப்போ இருக்க முடியும், நீ உண்மையை சொல்லு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உனக்கு எதுவும் மறந்துட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் சாக்காய்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே இறந்துருந்தாங்க, நாங்க இல்லவே இல்லை, ஸோ இது யார் அனுப்புனான்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றேன். அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு உண்மை தெரியணும், என்னால் நம்பாம இருக்க முடியல, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ
பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சடனா ஃபேமிலி ஃப்ரெண்டை யாரோ கன் ஃபயர் பண்றாங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு எதுவுமே புரியாம அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டை கூப்பிட வெளியில இருக்கிறவங்களுக்கும் கன் சவுண்ட் கேட்டதுனால போலீஸும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒய்ஃப் அங்க வர அப்போ ரூம்ல இருக்கிற ஹீரோவுடைய கையில ஆட்டோமேட்டிக்கா கன் வந்துருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோ கையில இருக்கிற கன் எல்லாம் பார்த்து ஹீரோ தானே கொலை பண்ணிருப்பான்ற மாதிரி டவுட் படுவாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய கையில இருக்கிற கன் எடுத்து அவங்கள மிரட்டி அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இதனால அங்க இருக்கிற போலீஸும் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ண ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா அங்க ஹீரோ பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க. ஸோ எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரவும் போலீஸும் விடாம நம்ம ஹீரோ கிட்ட ஓடாத, ஓடினா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வந்து செக்யூரிட்டியா கார்ல இருந்து இறக்கி அவனே காரை டிரைவ் பண்றான். இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னாச்சு, போலீஸ் ஏன் துரத்துறாங்க, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட நான் டீட்டெயிலாக பேச டைம் இல்லை, இதெல்லாம் யாரும் என்ன மாட்டி விட போட்ட பிளான், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓட்டுறான். ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ஓட்டுற, இப்படி ஓட்டினா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாக வேண்டியது தான், காரை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட நீங்க இருந்து போயிடு, என் கூட இருக்காத, உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் எனக்கு உன்னை விட்டுலாம் போக முடியாது, எனக்குன்னு இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை பின்னாடி உட்கார வச்சு ஹீரோயின் இப்போ வந்து காரை வந்து டிரைவ் பண்ணி உன்னுடைய வாலெட்டை கொடு, உனக்கு கொஞ்சம் மெடிசன் வாங்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் வாலெட் கொடுக்கவும் ஹீரோயின் உடனே ஃபார்மசி போய் பெயின் கில்லர், ஆன்டிசெப்டிக் பேண்டேஜ்னு சொல்லி தேவைப்படுற எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. அப்போ அந்த ஃபார்மசியில் கங்சூல் தான் ஃபேமிலி ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றது வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி காருக்கு வந்தா ஹீரோயின் வந்து மயங்கி போயிருக்கிறான். ஸோ இப்போ எங்கேயாவது நம்ம ஹீரோவை சேஃபாக தங்க வைக்கணும் இல்லையா, அதனால ஹோட்டலுக்கு போய் ஹீரோ எழுப்பி மெதுவாக அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோ மறைச்சி ஹீரோ கிட்ட தலையை மட்டும் தூக்கிறாத, கேமரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ இதுக்கு முன்னால நம்ம பார்த்துருக்கோமா, எதுக்கு எனக்காக இவ்வளோ நீ பண்ற அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ரூம் வரப்போகுது அப்படின்னு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேஃபா பெட்ல படுக்க வச்சு அழுதுகிட்டே மெடிசன்லாம் ஹீரோவுக்கு போட்டு விட்டுறா. ஹீரோயினை பார்த்து அம்மா நீ அழுற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன் தானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அப்படிலாம் நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அம்மா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஹோட்டல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்தா எதையும் சால்வ் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த மெடிசன்னால என்னை காப்பாற்றவே முடியாது, ஸோ அதுக்கு இன்னுமே நிறைய மெடிசன் வேணும், அதனால நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும், நீ தனியா இருந்து பார்த்தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட மெதுவா வந்து அப்படியே கிஸ் பண்றாங்க. ஏன்னா அப்போ தானே ஹீரோ ஷாக் ஆகி ஹீரோயினால ரியல் வேர்ல்டுக்கு வர முடியும். ஸோ ஹீரோயின் கிஸ் பண்ணதுனால ஹீரோ ஷாக் ஆகி டு பி கண்டினியூடுன்ற மாதிரி வருது. அதனால அவளுடைய ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டா. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்ட் தான் இருக்குது, அதையும் நம்ம வேகமா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.